News First, Prime Time, Sunrise. மற்றும் ஒரு திங்கள் காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பொதுநா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்கள் தொடர்ந்தும் கவனஈர்ப்பு போராட்டத்தில். நாட்டின் சில பகுதிகளுக்கு தொடர்ந்தும் மழை, ஹட்டனில் பனிமூட்டம். வியட்நாம் உள்ளிட்ட 11 ஆசிய நாடுகளோடு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் வர்த்தக உடன்படிக்கைகளில் கைச்சாத்து. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தொண்டர் ஊழியர்கள் தொடர்ந்தும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று 3வது நாளாக இந்த தொண்டர் ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த 4 வருடங்களாக தாம் வைத்தியசாலையில் கடமையாற்றுவதாகவும் தம்மை நிரந்தரமாக்குமாறும் வலியுறுத்தியே இந்த தொண்டர் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேவையில் நிரந்தர மீனிங் வழங்குமாறு யாழ் போதனா வைத்தியசாலையில் சுமார் 240க்கும் அதிகமான ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களை விடுதிக்கு கொண்டு செல்லும் பணியை இதுவரை காலமும் தொண்டர்களே மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக நோயாளர்களின் உறவினர்களே விடுதிக்கு நோயாளிகளை கொண்டு செல்லும் நிலை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலையில் தொண்டர் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள இந்த போராட்டம் காரணமாக யாழ்ப்பாண வைத்தியசாலையின் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த தகவல்களை அறிந்து கொள்வதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆம் டாக்டர், கடந்த 3 நாட்களாக ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையின் அன்றாட செயற்பாடுகளுக்கு எவ்வாறான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது? அண்மையில் சுகாதார தொண்டர்கள் ஏற்படுத்திய பணிக்குழப்பின் காரணமாக நமது வைத்தியசாலையில் சீரான நோயாளிகளுக்கு சீரான சேவை வழங்குவதில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. உதாரணமாக நோயாளிகளை சத்திரசியை கூடத்துக்கு அழைத்து செல்லுதல் மற்றும் குருதி மாதிரிகளை ஆய்வுக்கூடத்துக்கு எடுத்து செல்லுதல் மற்றும் எக்ஸ்ரே போன்ற எடுக்க நோயாளிகளை இடமாற்றுதல் போன்ற சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆம் டாக்டர், நீங்கள் அண்மையில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த ஊழியர்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக. இதற்கு ஏதும் பிரதிபலிப்புகள் கிடைத்திருக்கின்றதா? சுகாதார அமைச்சிலிருந்து நமக்கு அவர்கள் பூரண விவரங்கள், அதாவது அவர்கள் எவ்வளவு காலம் வேலை செய்திருக்கின்றார்கள் மற்றும் அவருடைய கல்வி தகமைகள் தொடர்பான விவரங்களை எங்களிடம் கோரியிருந்தார்கள். அதுக்கமைய நாங்கள் சகல ஊழியர்களின் தகமைகள் மற்றும் அவர்கள் வேலை செய்த காலம் போன்ற விவரங்களை நாங்கள் அங்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஊழியர்களின் இந்த கோரிக்கைகள் நியாயம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? ஊழியர்களின் கோரிக்கை நியாயமானது. ஏனெனில் அவர்கள் கடந்த சில வருடங்களாக மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் தான் அங்கு நமது வைத்தியசாலையில் வேலை செய்தார்கள். மிகவும் குறைந்த வேதனத்துக்கும் வேலை செய்திருந்தார்கள். ஆனால் அவர்களின் கல்வி தகமை தொடர்பாகத்தான் சுகாதார அமைச்சு தொடர்ந்தும் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனெனில் ஒரு ஊழியரை அரசு சேவையில் நினைக்கும் பொழுது ஆக குறைந்தது சாதாரண பரீட்சையில் 6 பாடங்கள் சித்தியும் அவற்றில் 2 கிழமை சித்தியும் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆம் டாக்டர், கடந்த 2 நாட்களாக நாங்கள் வடமாகாண சுகாதார அமைச்சருடன் தொடர்பினால் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக முயற்சிக்கின்ற பொழுதும் எமது தொலைபேசி அழைப்புக்கு அவர் பதிலளிக்கவில்லை. இது குறித்து நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? எமது வைத்தியசாலை சுகாதார அமைச்சின் கீழ் நேரடியாக வருகின்றபடியாலும் இதை வடமாகாண சுகாதார அமைச்சுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதனால் சில சமயங்கள் அதை ஏற்க முடியாது இருந்திருக்கக்கூடும். ஆம், வடமாகாண சுகாதார அமைச்சு இது தொடர்பில் ஏதும் உங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றதா? அவர்கள் இதுவரை எந்த தொடர்பு ஏற்படுத்தவில்லை எனில் நமது வைத்தியசாலை மத்திய அமைச்சின் கட்டுப்பாடுகள் நேரடியாக வருகின்றன. ஆம் டாக்டர், இந்த ஊழியர்களின் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவதற்கு உங்களது பங்களிப்பு என்ன?
நாங்கள் இதோட சுகாதார அமைச்சுக்கும் நமது மத்திய அரசாங்கத்தின் அமைச்சரான கௌரவ அமைச்சர் டாக்டர் தேவானந்தா ஊடாகவும் நாங்கள் சுகாதார அமைச்சை அணுகியிருந்தோம். அவர்கள் நமக்கு 2 வாரங்களில் ஒரு தீர்வை தருவதாக கூறியிருக்கிறார்கள். நாம் இந்த ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் ஏற்படுகின்ற அந்த சேவையை நிரப்புவதற்காக என்ன மாற்று வழிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள்? இதுவரை எந்த மாற்று வழிகளும் மேற்கொள்ளவில்லை. சிரமத்தின் மத்தியில் நமது நிரந்தர ஊழியர்களை சிறிது இடமாற்றங்கள் செய்து அவர்களின் மூலம் நாங்கள் இது வருகின்றோம். நன்றி. சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா, யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் நேரடியாக நியூஸ் பெஸ்டுடன் இணைந்து கொண்டிருந்தார். ஆம், யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள இந்த போராட்டம் தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள எமது பிராந்திய செய்தியாளர் விக்னேஸ்வரன் கஜீபனுடன் நாங்கள் ஸ்கைப் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் கஜீபன். வணக்கம் கஜீபன். வணக்கம் ரியாஸ். யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்கள் கடந்த 3 தினங்களாக தொடர்ச்சியான கவனஈர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அதன் கட்டமாக இன்றைய தினமும் அவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தங்களை நிரந்தர நியமனத்தில் உள்வாங்குமாறு வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை கடந்த 3 நாட்களாக காலை 8 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை தொடர்ச்சியான கவனஈர்ப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதான கட்டடத்துக்கு முன்பாக கொட்டும் மழை மற்றும் வெயிலையும் பாராது தொடர்ச்சியான கவனஈர்ப்பு போராட்டத்தில் இந்த தொண்டர் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய கோரிக்கை நிரந்தர நியமனத்தில் உள்வாங்கப்படும் போது தங்களுடைய சேவையினை அடிப்படையாக கொண்டு தாங்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கல்வித் தகமையை கருத்தில் எடுக்கக்கூடாது என்றும் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 4-5 வருடங்களுக்கு மேலாக தாங்கள் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் தொண்டர் ஊழியர்களாக வேலை செய்வதாகவும் நிரந்தர நியமனத்தில் தங்களை கட்டாயமாக உள்வாங்குமாறு கோரி சுமார் 248 ஊழியர்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் இவர்களுடைய கவனஈர்ப்பு போராட்டத்தினால் நோயாளர்களை கொண்டு செல்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சிகிச்சைக்கு வருகின்ற நோயாளர்கள் கொண்டு செல்வதை சிகிச்சைக்கு நோயாளர்களுடைய உறவினர்களே தள்ளி கொண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக 175 ரூபாய் சம்பளத்திற்கு தான் இந்த 3-4 வருடங்களாக தாங்கள் வேலை செய்வதாகவும் அவ்வாறு வேலை செய்தும் ஆரம்பத்தில் தங்களை வேலைக்கு நிமிர்த்தும் போது தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்ததாகவும், ஆனால் தற்போது சுற்றுச்சூழலுக்கு அமைவாகவே நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என்று கூறப்படுவதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாங்கள் தமக்கான தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ச்சியான இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து விக்னேஸ்வரன் கஜீபன். நன்றி கஜீபன். அதேபோன்று யாழ் போதனா வைத்தியசாலையில் ஊழியர்கள் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டம் தொடர்பில் தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் அவதானம் செலுத்தும் என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்தும் மழை பெய்து வருகின்றது. அதேபோன்று மலையகத்தின் சில பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுவதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. இது குறித்த தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் ராஜேஸ்வரன் ரஞ்சனோடு நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் ரஞ்சன். வணக்கம் ஐயா. ஆம், தற்பொழுது மலையகத்தை பொறுத்த மட்டில் குறிப்பாக ஹட்டன் பகுதியில் வானிலை எவ்வாறு இருக்கின்றது? தற்பொழுது ஓரளவு மழை காணப்படுகிறது இல்லையா? சூழலான மழையா இருந்தால் மழை தொடர்ந்து காணப்படுகிறது இங்க. ஆம், சில பகுதிகளில் பனிமூட்டம் நிலவுவதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. இது குறித்து என்ன குறிப்பிடுகிறீர்கள்? நேற்று முதல் மலையத்தை பொறுத்த மப்பும் மந்தாரமான வானிலை நிலவியது. தொடர்ந்து நேற்று பிற்பகல் ஓரளவு மழை காணப்பட்டது. அந்த மழையோடு ஒரு பனிமூட்டமும் காணப்பட்டது. இந்த பனிமூட்டம் நேற்று இரவு முழுவதும் காணப்பட்டுள்ளது. இதனால் வாகன போக்குவரத்து ஓரளவு இடையூறு காணப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஹட்டன் நுவரெலியா, ஹட்டன் கொழும்பு பாதைகளில் அதிகமான பனிமூட்டம் காணப்பட்டுள்ளது. இதனால் வாகன சாரதிகள் தமது வாகனம் மிக அவதானத்துடனும் மெதுவாகவும் செலுத்தியதாகவும் தெரிவிக்கின்றனர். தற்பொழுதும் அந்த பனிமூட்டம் தொடர்ந்து நிலவுகின்றதோ சில இடங்களில்.
குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் பனிமூட்டம் நிலவுகின்றது, வாகன சாரதிகள் எந்தெந்த வீதியை பயன்படுத்துவோர் அவதானமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றீர்கள்? கொழும்பு பாதைகளில் ஆங்காங்கே பனிமூட்டம் நிலவுகிறது. அதே நேரத்தில் ஹட்டன் பலாங்குடை பாதையிலும் சில இடங்களில் ஆங்காங்கே பனிமூட்டம் நிலவுவதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக இது விடுமுறை காலம் என்பதனால் அதிக அளவிலானோர் சுற்றுலா பயணங்களை மேற்கொண்ட காலம் என்பதனால் எமது பயணிகளுக்கு நாங்கள் இதனை குறிப்பிட வேண்டும். மலையகத்தின் நிலைமை தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் ரஞ்சன். நன்றி ரஞ்சன். இன்றைய வானிலை தொடர்பிலும் எதிர்வரும் சில தினங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமார் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். தற்பொழுது கடந்த 2 மாதங்களாக நிலவி வந்த இடைப்பட்ட பருவப்பெயர்ச்சி காலமானது தற்போது நிறைவடைந்து வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி காலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கிழக்கு நோக்கிய காற்றோட்டத்தின் காரணத்தினால் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளில் மழை காணப்படும். அதேவேளை நாட்டின் அநேகமான பகுதிகளில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் திருகோணமலை முதல் யாழ்ப்பாணம், அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது யாழ்ப்பாணம் முதல் திருகோணமலை, அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மணித்தாளத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். ஏனைய ஆழ்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பற்ற நிலையில் காணப்படுகின்ற போதிலும் மேற்குறிப்பிடப்பட்ட ஆழ்கடல் பிரதேசம், அதாவது யாழ்ப்பாணம் முதல் திருகோணமலை, அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி. வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் ஸ்கைப் ஊடாக நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார்.